ஹலோ, வெல்கம் டு ப்ளூ ஸ்டார் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இன்று நாம் என்ன பார்க்க போறோம்னா, அரசியல் அறிவியல் புத்தகத்திலிருந்து சட்டமன்ற பாடம், அதாவது 12ஆம் வகுப்பு 2வது பாடம் பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு எத்தனை நாட்களுக்கு முன்பு மற்றும் கூட்டத்தொடர் முடிந்த எத்தனை நாட்களுக்கு பின்பு வரையிலும் ஒரு உறுப்பினர் மீது உரிமையியல் வழக்குகளின் கீழ் கைது செய்ய முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 நாட்கள். எத்தனை நாட்கள்? 40 நாட்கள். 40 நாட்கள் என்ன பண்ண முடியாதுன்னா, உரிமையியல் வழக்குகளின் கீழ் கைது செய்ய முடியாது. 40 days. 40 daysல அதுக்கு முன்னாடியும் 40 daysக்கு பின்னாடியும் முடியாது. என்ன பண்ண முடியாதுன்னா, உரிமையியல் வழக்குகளின் கீழ் கைது செய்ய முடியாது. அதாவது எதற்கு? நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு மற்றும் முடிந்த பிறகு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், அரசியலமைப்பு திருத்தி அமைக்கவும் அவசர நிலை பிரகடனத்தை வெளியிடவும் அதிகாரம் பெற்ற அவை மக்களவை. அரசியலமைப்பு திருத்தி அமைக்கவும் அவசர கால நிலை பிரகடனத்தை வெளியிடவும் அதிகாரம் பெற்ற அவை மக்களவை. அரசியலமைப்பை திருத்தி அமைக்கும், அதாவது அரசியலமைப்பை திருத்துறதுக்கு என்ன விதின்னு தெரியுமா உங்களுக்கு? ஆக்சுவலி முன்னாடியே படிச்சுதான் தெரியும். இது ஃபேமஸான கொஸ்டின் தான். 368 அரசியலமைப்பு திருத்தம். அரசியலமைப்பு திருத்தம் செய்வதற்கு, அரசியலமைப்பு திருத்தம் செய்வதற்கு விதி 368. அவசர நிலை பிரகடனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 352. இது மத்தியில் 356. இது மாநிலத்தில், அது மாநிலத்துல அவசர நிலை பிரகடனத்தை கொண்டு வருது. 360ங்கிறது நிதி அவசர நிலை. நிதி அவசர நிலை. அதுதான் சொல்லியிருக்காங்க. அரசியலமைப்பை திருத்துறதுக்கும் அவசர கால நிலை பிரகடனத்தை வெளியிடவும் அதிகாரம் பெற்ற எதுனா மக்களவை தான் அதிகாரம் பெற்றது. நெக்ஸ்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், மாநிலங்களவை மக்களவை சமநிலையில் உள்ள இடங்கள் யாவை? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்கறது நிறைய வாய்ப்பு இருக்கு. நோட்ஸ் இதோட வச்சுக்கோங்க, அதான் பெட்டரா இருக்கும். அதாவது மாநிலங்களவை மக்களவை சமநிலையில் உள்ள இடங்கள். முன்வரைவுகளை அறிமுகப்படுத்தல் மற்றும் நிறைவேற்றுதல்ல திருத்த சட்ட முன்வரைவுகள் அறிமுகப்படுத்துதல் மற்றும் நிறைவேற்றுதல், செலவினங்கள் தொடர்பான முன்வரைவுகளை அறிமுகப்படுத்துதல் மற்றும் நிறைவேற்றுதல், குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுத்தல் மற்றும் பதவி நீக்கம் செய்தல். இதெல்லாம் என்ன நடக்குதுன்னா சமநிலையில உள்ளது. எதற்கு? லோக்சபா பிளஸ் ராஜ்யசபா, இது ரெண்டுத்துக்கும் சம அதிகாரம், சமநிலை. புரிகிறதா? திரும்ப ஒரு வாட்டி வாசிக்கிறேன் பாருங்க. முன்வரைவுகளை அறிமுகப்படுத்தல் மற்றும் நிறைவேற்றுதல், திருத்த சட்ட முன்வரைவுகளை அறிமுகப்படுத்தல் மற்றும் நிறைவேற்றுதல், செலவினங்கள் தொடர்பான முன்வரைவுகளை அறிமுகப்படுத்தல் மற்றும் நிறைவேற்றுதல், குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுத்தல் மற்றும் பதவி நீக்கம் செய்தல்ல ரெண்டு பேருக்கும் சமநிலையான அதிகாரம் உண்டு. சமநிலையான அதிகாரம் உண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின், ஒரு சட்ட முன்வரைவும் எத்தனை நிலைகளை கடக்க வேண்டும் மற்றும் அவை யாவை? அதாவது ஒரு சட்ட முன்வரைவு எத்தனை நிலையை கடக்கணும் அப்படின்னா 5 நிலைகள்.
5 நிலைகளை கடக்கணும். ஒரு சட்ட முன்வரைவு என்ன பண்ணும்? 5 நிலைகளை கடக்கணும். அது என்னன்னா, முதல் வாசிப்பு, இரண்டாம் வாசிப்பு, குழு நிலை, அறிக்கை நிலை, மூன்றாவது வாசிப்பு. மீண்டும் வாசிக்கிறேன் பாருங்க. ஒரு சட்ட முன்வரைவு எத்தனை நிலைகளை கடக்க வேண்டும் மற்றும் அவை யாவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் வாசிப்பு, இரண்டாம் வாசிப்பு, குழு நிலை, அறிக்கை நிலை, மூன்றாவது வாசிப்பு. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குரூப் 1 வரைக்குமே இந்த கொஸ்டினை கேட்பாங்க. அதனால நல்லா மெமரி பண்ணிக்க, நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இது ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் அக்செப்டா இருக்கோ அவங்க மட்டும் இதை எழுதி வச்சுக்கோங்க இந்த ஷார்ட்கட்டை. இல்லைன்னா உங்களுக்கு எப்படி அக்செப்ட் இருக்கோ, இல்லை நீங்கள் எப்படி போட்டுக்கிறீங்களோ அப்படின்னு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஷார்ட்கட் போட்டுக்கோங்க. அதாவது முதல் 2இல் குழு அறிக்கை, மூன்றாவது வாசிப்பு. முதல்னா முதல் வாசிப்பு, 2இல்னா இரண்டாவது வாசிப்பு, குழுனா குழு நிலை, அறிக்கைனா அறிக்கை நிலை, மூன்றாவது வாசிப்பு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் 5th கொஸ்டின். சபாநாயகர் இல்லாத காலங்களில் ஈரவைகளின் கூட்டங்களுக்கு தலைமை ஏற்று நடத்துபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துணை சபாநாயகர். துணை சபாநாயகர் தான் ஈரவைகளின் கூட்டங்களுக்கு தலைமையேற்று நடத்துவார். எப்பொழுது? சபாநாயகர் இல்லாத காலங்களில். சபாநாயகர் இல்லாத காலங்களில் ஈரவைகளின் கூட்டங்களுக்கு தலைமையேற்று நடத்துபவர் துணை சபாநாயகர். யாரு? துணை சபாநாயகர். துணை சபாநாயகர். நெக்ஸ்ட் 6th கொஸ்டின். எந்த சரத்தின்படி மாநிலங்களவை மாநில பட்டியலில் குறிப்பிடப்பட்டிருக்கும் அதிகாரங்களில் சட்டம் இயற்ற முடியும்? 249. இதெல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். 249வது விதி. இந்த கொஸ்டின்லாம் ப்ரீவியஸ்ல கேட்டிருக்காங்க. இதுல முக்கியமான கொஸ்டின் தான். திரும்ப வாசிக்கிறேன் பாருங்க. 6th கொஸ்டின். எந்த சரத்தின்படி மாநிலங்களவை மாநில பட்டியலில் குறிப்பிடப்பட்டிருக்கும் அதிகாரங்களில் சட்டம் இயற்ற முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 249வது விதி. நெக்ஸ்ட் 7th கொஸ்டின். பட்டியலில் குறிப்பிடாத எஞ்சியுள்ள அதிகாரங்களை பெற்றிருப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு. அதாவது மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல். அதாவது இந்த மத்திய பட்டியலும் மாநில பட்டியலையும் இல்லாம பொது பட்டியல். புரிகிறதா? அதாவது பட்டியலில் குறிப்பிடாத, அதாவது மொத்தம் 3 பட்டியல் இருக்கு. மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல். மத்திய பட்டியலில் உள்ள மத்திய பட்டியலுக்கு எப்படின்னா மத்திய அரசு தான் இயற்ற முடியும். மாநில பட்டியல் மாநில அரசு மட்டும் தான் இயற்ற முடியும். பொது பட்டியல்ல இது ரெண்டுமே இயற்றலாம். இது ரெண்டுமே இயற்ற முடியும். இதை தவிர்த்து எஞ்சியுள்ளவை, இவை தவிர்த்து எஞ்சியுள்ளவை தான் என்னது? எஞ்சியுள்ளவை. அவற்றில் அதிகாரங்களை ஏற்ற யாருக்கு உண்டு? அவற்றில் அதிகாரங்களை ஏற்ற யாருக்கு உண்டுன்னா மத்திய அரசுக்கு தான் உண்டு. மத்திய அரசுக்கு தான் உண்டு. அதாவது இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இப்போ பொதுப்பட்டியல் அது குறித்து சட்டம் இயற்றுறாங்க அப்படின்னா யாரோட முடிவு இறுதியா இருக்கும்னா மத்திய பட்டியலோட முடிவு தான் இறுதியா இருக்கும். மத்திய பட்டியல் மத்திய அரசோட முடிவு தான் இறுதி. அதாவது எதுல? பொதுப்பட்டியலை ஏற்றும் போது. பொதுப்பட்டியல்ல சட்டம் இயற்றும் போது யாருடைய முடிவு இறுதினா
மத்திய அரசோட முடிவு தான் இறுதி. நெக்ஸ்ட் 8th கொஸ்டின். தனிநபர் முன்வரைவை அறிமுகப்படுத்த எத்தனை மாதத்திற்கு முன் மக்களவை சபாநாயகருக்கோ அல்லது மாநிலங்களவை தலைவருக்கோ தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோன்னா 1 மாதம். திரும்ப வாசிக்கிறேன் பாருங்க. 8th கொஸ்டின். தனிநபர் முன்வரைவை அறிமுகப்படுத்த எத்தனை மாதத்திற்கு முன் மக்களவை சபாநாயகருக்கோ அல்லது மாநிலங்களவை தலைவருக்கோ தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மாதம். 1 மாதம். 1 மந்த்துக்கு என்ன பண்ணிடணும்? 1 மந்த்துக்கு முன்னாடியே தெரிவிச்சிடணும். நெக்ஸ்ட் 9th கொஸ்டின். எந்த சரத்தின்படி அனைத்திந்திய தேர்வாணையத்தை உருவாக்க மாநிலங்களவைக்கு அதிகாரம் உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 312. 312வது விதி. 312வது விதி தான் என்ன பண்ணும்? மாநிலங்களவை அனைத்து இந்திய தேர்வாணையத்தை உருவாக்க அதிகாரம் பெற்றது. திஸ் இஸ் த ப்ரீவியஸ் கொஸ்டின். இதெல்லாம் என்னது? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின் தான், நல்ல ஞாபகம் வச்சுங்க. மறுபடியும் கேட்கறது நிறைய வாய்ப்பு இருக்கு. 312. நெக்ஸ்ட் 10th கொஸ்டின். நாடாளுமன்றத்தில் அலுவல் மொழியாக இந்தியும் ஆங்கிலமும் இருக்கும் என கூறும் சரத்து. விதி 120. இந்த விதி 120. இதுவும் என்னது? ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். இதுவும் ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின் தான், நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. நோட்ஸ் வேணாலும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. பாருங்க, திரும்ப வாசிக்க பாருங்க. 10வது கொஸ்டின். நாடாளுமன்றத்தில் அலுவல் மொழியாக இந்தியும் ஆங்கிலமும் இருக்கும் என கூறும் சரத்து. விதி 120. விதி 120. நெக்ஸ்ட் 11th கொஸ்டின். மாநிலங்களின் உரிமைகளை பாதுகாக்கும் காவலனாக செயல்படுவது எதுன்னா மாநிலங்களவை. மாநிலங்களவை தான் என்ன பண்ணுது? மாநிலங்களின் உரிமைகளை பாதுகாக்கும் காவலனாக செயல்படுகிறது. அதாவது நம்ம படிப்போம்ல, உச்சநீதிமன்றம் வந்து எதனுடைய காவலனாக இருக்கு? அரசியலமைப்பின் காவலனாக இருக்கு. அரசியல் சட்டத்தின் காவலனாக இருப்பது எதுன்னா உச்சநீதிமன்றம் இருக்குல்ல. அது மாதிரி மாநிலங்களின் உரிமைகளை பாதுகாக்கும் காவலனாக மாநிலங்களை இருக்கிறது. நெக்ஸ்ட் 12th கொஸ்டின். நாடாளுமன்றம் 2 வகையான முன்வரைவுகளை நிறைவேற்றுகிறது. அவை யாவை? நிதி முன்வரைவு, நிதி சாராத முன்வரைவு அல்லது சாதாரண அல்லது பொது முன்வரைவு. நாடாளுமன்றம் 2 வகையான முன்வரைவுகளை நிறைவேற்றுகிறது. அவை யாவை? நிதி முன்வரைவு, நிதி சாராத முன்வரைவு அல்லது சாதாரண அல்லது பொது முன்வரைவு. நாடாளுமன்றம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்லிமெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது 79 இருந்து 122 வரைக்கும் விதிகளை கொண்டுள்ளது. 79 to 122 விதிகளை கொண்டுள்ளது. இதே மாதிரி எக்ஸ்ட்ரா கொடுத்தோம்னா நோட்ஸ் எடுத்துக்கங்க, கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. நாடாளுமன்றம் எந்த விதியை கொண்டது? 79 to 122 வரைக்கும், அது நாடாளுமன்ற விதிகள். நெக்ஸ்ட் 13th கொஸ்டின். எந்த அட்டவணையில் மத்திய மற்றும் மாநிலங்களின் சட்ட ரீதியான அதிகாரங்களும் செயல்பாடுகளும் தெளிவாக வரையறுக்கப்பட்டுள்ளன அப்படின்னு பாத்தீங்கன்னா 7வது அட்டவணை, 7th schedule. 7th schedule தான் என்ன இருக்கு? அதிகாரங்கள், அதாவது அதிகாரங்கள் செயல்படுவது தெளிவாக வரையறுக்கப்பட்டுள்ளது. மத்திய மற்றும் மாநிலங்களின் சட்ட ரீதியான அதிகாரங்கள். புரிகிறதா? 7th schedule. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்க வாங்க. நெக்ஸ்ட் 14th கொஸ்டின். மத்திய பட்டியலில் உள்ள முக்கிய துறைகள் யாவை? அதாவது முன்னாடி பார்த்தோம் இல்லையா, மத்திய பட்டியல் சொல்லியிருந்தேன், அதே தான் இது. ஒன்றிய பட்டியல் மத்திய அரசு மட்டுமே இயற்ற முடியும். அதாவது அதனுடைய பட்டியலில், மத்திய பட்டியலில் அவை மட்டுமே சட்டங்களை இயற்ற முடியும். அது பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு, வங்கி சேவை, ரயில்வே, அஞ்சல் மற்றும் தந்தி, நாணயம், வெளிநாட்டு விவகாரங்கள், வான்வழிகள், தகவல் தொடர்பு, துறைமுகங்கள்,
வெளிநாட்டு வர்த்தகம். மீண்டும் வாசிக்கிற பாருங்க. மத்திய அரசு பட்டியலில் என்ன இருக்குன்னா பாதுகாப்பு, வங்கி சேவை, ரயில்வே, அஞ்சல் மற்றும் தந்தி, நாணயம், வெளிநாட்டு விவகாரங்கள், வான்வழிகள், தகவல் தொடர்பு, துறைமுகங்கள், வெளிநாட்டு வர்த்தகம். இதுவும் என்னது? ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் தான். இதுவும் ப்ரீவியஸ் கொஸ்டின். இது கேட்டிருக்காங்க. அதாவது இதுல எப்படி கேட்பாங்க, இந்த மாதிரிலாம் கேட்டா இதுல இருந்து ஒரு 3 ஆப்ஷனை வச்சு ஸ்டேட்ல இருந்து ஒரு ஏதாவது ஒரு அந்த பட்டியல ஸ்டேட் பட்டியலில் உள்ளதை வச்சு எடுத்து இங்க கொஸ்டின் வைப்பாங்க. அப்ப எது நம்மளுக்கு எக்ஸப்டா இருக்கு அதை தவிர்த்து செலக்ட் பண்ணிட்டு எக்ஸப்டா உள்ளதை ஆன்சரை போடணும். அப்படின்னா இதுல இருந்து 2 கொடுத்து அதுல இருந்து 2 கொடுத்து அவங்க வந்து ஏ பி சரி, ஏ சரி அப்படிலாம் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி கொஸ்டின் கூட வைப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப ஃபுல்லா மெமரி பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கண்டிப்பா கொஸ்டின் இருக்கிற ஏரியா தான். ஓகே, நெக்ஸ்ட் 15th கொஸ்டின். சாதாரண சட்ட முன்வரைவை மாநிலங்களவை எத்தனை மாதத்திற்கு நிறுத்தி வைக்க முடியும்? சாதாரண சட்ட முன்வரைவை எத்தனை மாதத்துக்கு? 6 மாதத்திற்கு. எது நிறுத்தி வைக்க முடியும்? ராஜ்யசபா. ராஜ்யசபா என்ன பண்ண முடியும்? சாதாரண சட்ட முன்வரைவை எத்தனை நாட்களுக்கு நிறுத்தி வைக்க முடியும்? 6 மாதம். 6 மாதத்திற்கு நிறுத்தி வைக்க முடியும். ஆனால் நிதி சார்ந்த, அதாவது நிதி முன்வரைவை எத்தனை நாள் வரைக்கும் நிறுத்தி வைக்க முடியும்? 14 days only. 14 days only. எது இந்த 14 days only அப்படிங்கிறது? எதுக்கு? நிதி. எதுக்கு? நிதி முன்வரைவு. நிதி முன்வரைவு. இதுக்கு எத்தனை நாள்? 14 days மட்டும்தான் நிறுத்திக்க முடியும். ஆனால் சாதாரண சட்ட முன்வரைவை 6 மாதம் 6 month கூட நிப்பாட்டி வைக்க முடியும். Once again, okay, next question. Next 16th question. 2010 மற்றும் 12ஆம் ஆண்டுகளில் நாடாளுமன்றத்தில் எத்தனை கூட்டங்கள் நடந்துள்ளன? கூட்டம் போட்டிருக்கு. சாரி, எத்தனை மாத்திரை பெயருக்கு. ஓகே, எத்தனை கூட்டங்கள் நடந்துள்ளன? அது நாடாளுமன்றத்தில் எத்தனை கூட்டங்கள் நடந்துள்ளன அப்படின்னா 227 கூட்டங்கள். 7 கூட்டங்கள். 227 கூட்டங்கள் நடந்தேறியுள்ளன. நெக்ஸ்ட் 17th கொஸ்டின். பாராளுமன்றத்தில் உள்ள நிலைக்குழுக்கள் அவற்றின் பணித்தன்மைக்கு ஏற்ப எத்தனை வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன? 6 வகை. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் தான். 6 வகை. மறுபடியும் வாசிக்க பாருங்க. 17th கொஸ்டின். பாராளுமன்றத்தில் உள்ள நிலைக்குழுக்கள் அவற்றின் பணித்தன்மைக்கு ஏற்ப எத்தனை வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன? எது? இதான் கவனிக்கணும். நிலைக்குழுக்கள். நல்லா பார்த்துங்க. நிலைக்குழுக்கள் எத்தனை வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன? 6 வகை. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 18th. அடிப்படை உரிமைகள் அரசு நெறிமுறை கொள்கைகள் திருத்தம் செய்ய எந்த பெரும்பான்மை பெற வேண்டும்? நாடாளுமன்றத்தில் சிறப்பு பெரும்பான்மை. நாடாளுமன்றத்தில் சிறப்பு பெரும்பான்மை. இதுவும் முக்கியமான கொஸ்டின் தான். நல்ல மெமரி பண்ணிக்கங்க. திரும்ப வாசிங்க பாருங்க. அடிப்படை உரிமைகள் அரசு நெறிமுறை கொள்கைகள் திருத்தம் செய்ய எந்த பெரும்பான்மை பெற வேண்டும்? எந்த பெரும்பான்மை பெற வேண்டும்னா நாடாளுமன்றத்தில் சிறப்பு பெரும்பான்மை. இப்போ ஹியூமன் ரைட்ஸ் பாத்தீங்கன்னா விதி உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி படிச்சு தெரிஞ்சிருக்கும். ஹியூமன் ரைட்ஸ் 12 to 35 நியூ பிகினர்ஸ் தான் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஹியூமன் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள்
சாரி, மாற்றி விட்டேன். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் வந்து 12 to 35. இது மனித உரிமை ஆணையம். மனித உரிமை ஆணையம் பார்த்தீங்கன்னா, ஹியூமன் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா அது 1993ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க சென்ட்ரல்ல. ஸ்டேட்ல பார்த்தீங்கன்னா இது சென்ட்ரல்ல. ஸ்டேட்ல பார்த்தீங்கன்னா 1997. இது October 12. ஓகே, இது ஸ்டேட்ல 1997. இதுவே நீங்க வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா 1948 October 10. இந்த மேலே எழுத பாருங்க, 1948 October 10. இது என்னது? இது இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். ஓகே, மனித உரிமை ஆணையம் 1948. ஒன் செகண்ட், நல்லா உங்களுக்கு எழுதி போட்டு பாருங்க. நோட்ஸ் எடுத்துனா எடுத்துக்கங்க. எக்ஸ்ட்ரா கண்டென்ட் சொல்கிறோம்னா அது எதுக்குன்னா நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கு அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு பக்கத்தில் நீங்கள் இப்போ ஒரு கொஸ்டினை படிக்கும்போது அதுக்கு ரிலேட்டடாக உள்ளதை நீங்கள் எழுதிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான். பாருங்க, 1948 அது வந்து இன்டர்நேஷனல். October 10. இதெல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் கொஸ்டின் எல்லாம் கேட்டிருக்காங்க. 1993ல சென்ட்ரல், இது October 12. 1997 அப்படிங்கிறது ஸ்டேட். இது மூணுமே இம்பார்ட்டன்டான இயர் தான், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ இதுல இன்னொரு கொஸ்டின் சொல்லிட்டு இருந்தேன் உங்கள்கிட்ட. அடிப்படை உரிமைகள் அரசு நெறிமுறை கொள்கைகள் திருத்தம் செய்ய எந்த பெரும்பான்மை பெற வேண்டும்னா நாடாளுமன்றத்தில் சிறப்பு பெரும்பான்மை சொல்லியிருந்தேன். அதுக்கு தான் சொன்னேன், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து 12 to 35 விதிகளை கொண்டுள்ளது. அரசு நெறிமுறை கொள்கைகள் டிபிஎஸ்பி வந்து டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இது வந்து 36 to 51 விதிகளை கொண்டுள்ளது. இதெல்லாம் பக்கத்தில் படிக்கும், அந்த வீடியோ பார்க்கும்போதே அப்படி நோட்ஸ் வச்சுக்கோங்க, பெட்ரு. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன் எல்லாத்தையுமே சேர்த்து. எதெல்லாம் நம்ம ஒரு கொஸ்டின் பார்க்கணும்னா அதோட லிங்க் ஆகி வேற என்ன ஒரு கண்டென்ட் இருக்கோ அதை சொல்லுறேன், அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அது பெட்டர், ரொம்ப நல்லது உங்களுக்கு. ஓகே, 19th கொஸ்டின். மாநில நிர்வாகத்தின் அரசியலமைப்பு தலைவர் ஆளுநர். மாநில நிர்வாகத்தின், நீங்க ஆல்ரெடி கொஸ்டின் போன வீடியோல பார்த்துருக்கலாம். மாநிலத்தின் உண்மையான தலைவர் அப்படின்னா யாரு? சிஎம். அதாவது நிர்வாக தலைவர் யாரு? ஆளுநர். உண்மையான தலைவர் சிஎம், நிர்வாக தலைவர் ஆளுநர். இது உண்மையான தலைவர். நெக்ஸ்ட் 20th கொஸ்டின். அரசியலமைப்பு திருத்த சட்டத்தை பற்றி குறிப்பிடும் சரத்து 368. அரசியலமைப்பு திருத்த சட்டத்தை பற்றி குறிப்பிடும் சரத்து விதி 368. விதி 368 தான் அரசியலமைப்பு திருத்த சட்டத்தை பற்றி குறிப்பிடும் சரத்து. மாநிலத்தின் செயல் அதிகாரம் பெற்றவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆளுநர். மாநிலத்தின் செயல் அதிகாரம் பெற்றவர் ஆளுநர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். 22nd கொஸ்டின். நாடாளுமன்றத்தில் சிறப்பு பெரும்பான்மை மற்றும் மாநில சட்டமன்றங்களின் ஆதரவுடன் எதை திருத்தம் செய்யலாம்? திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் வெரி வெரி
இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏன் சொல்றேன்னா இதெல்லாம் இந்த மாதிரி கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. நாடாளுமன்றத்தில் சிறப்பு பெரும்பான்மை மற்றும் மாநில சட்டமன்றங்களின் ஆதரவுடன் திருத்தம் செய்யலாம். எதை திருத்தம் செய்யலாம்? குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுத்தல் மற்றும் அதன் முறைகள், மத்திய மற்றும் மாநிலங்களின் நிர்வாக அதிகாரத்தின் விரிவாக்கம், உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்கள் 7வது அட்டவணையில் அடங்கியுள்ள பட்டியல்கள். மீண்டும் ஒரு வாசிக்க பாருங்க. நாடாளுமன்றத்தில் சிறப்பு பெரும்பான்மை மற்றும் மாநில சட்டமன்றங்களின் ஆதரவுடன் எதை திருத்தம் செய்யலாம் அப்படின்னா, குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுத்தல் மற்றும் அதன் முறைகள், மத்திய மற்றும் மாநிலங்களின் நிர்வாக அதிகாரத்தின் விரிவாக்கம், உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்கள் 7வது அட்டவணையில் அடங்கியுள்ள பட்டியல்கள். என்னது? நாடாளுமன்றத்தின் சிறப்பு பெரும்பான்மை மற்றும் மாநிலங்களின் ஆதரவுடன் திருத்தம் செய்யலாம். நெக்ஸ்ட் 23rd கொஸ்டின். அரசியல் அமைப்பு திருத்த சட்டங்களை எத்தனை வழிகளில் மேற்கொள்ளலாம்? இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். அரசியலமைப்பு திருத்த சட்டங்களை எத்தனை வழிகளில் மேற்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்றத்தில் தனி பெரும்பான்மை, நாடாளுமன்றத்தில் சிறப்பு பெரும்பான்மை, நாடாளுமன்றத்தில் சிறப்பு பெரும்பான்மை மற்றும் 50% மேல் மாநில சட்டமன்றங்களின் ஆதரவு. மறுபடியும் வாசிக்கிற பாருங்க. 23rd கொஸ்டின். அரசியலமைப்பு திருத்த சட்டங்களை எத்தனை வழிகளில் மேற்கொள்ளலாம்? அவை யாவை அப்படின்னா, நாடாளுமன்றத்தில் தனி பெரும்பான்மை, நாடாளுமன்றத்தில் சிறப்பு பெரும்பான்மை, நாடாளுமன்றத்தில் சிறப்பு பெரும்பான்மை மற்றும் 50% மேல் மாநில சட்டமன்றங்களின் ஆதரவு. இத்தனை வழிகளில் மேற்கொள்ளலாம், திருத்த சட்டங்களை மேற்கொள்ள முடியும். நெக்ஸ்ட் 24th கொஸ்டின். சட்டத்தை திருத்தம் செய்வதற்கு தேவையான ஆதரவு. சட்டத்தை திருத்தம் செய்வதற்கு தேவையான ஆதரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் 50% மேல் ஆதரவு, வாக்கு செலுத்தியவர்களின் எண்ணிக்கை 3/2 பங்கு பெரும்பான்மை இருக்க வேண்டும். அதாவது மொத்த உறுப்பினர்கள்ல டோட்டல் மெம்பர்ல 50% ஆஃப் மெம்பர்ஸ் இருக்கணும். வாக்கு செலுத்தியவர்களின் எண்ணிக்கையில் 3/2 பங்கு, வாக்கு செலுத்தியவர்களின் எண்ணிக்கையில் 3/2 பங்கு இருக்க வேண்டும். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் தான். அதனால இதெல்லாம் முடிஞ்சா நோட்ஸ் எடுத்துங்க, இல்லைன்னா அப்படியே முடிஞ்சு யாருக்கெல்லாம் மெமரி பார்க்கணும் அப்படியே படிச்சிருங்க. ஒரு 10 டைம் படிச்சிருங்க வீடியோ பாஸ் பண்ணி. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன பொறுத்த வரைக்கும் நோட்ஸ் எடுத்துக்கிறது ரொம்பவே பெட்டர். நீங்க திரும்ப எடுத்து பார்க்கறதுக்கு வசதியா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 25th கொஸ்டின். மாநிலங்களில் மேலவை உருவாக்குவது அல்லது நீக்குவது எந்த பெரும்பான்மை கொண்டது? நாடாளுமன்றத்தில் தனி பெரும்பான்மை. திஸ் இஸ் டூ இம்பார்ட்டன்ட். மறுபடியும் வாசிக்க பாருங்க. 25வது கொஸ்டின். மாநிலங்களில் மேலவை உருவாக்குவது அல்லது நீக்குவது எந்த பெரும்பான்மை கொண்டதுன்னா, நாடாளுமன்றத்தில் தனி பெரும்பான்மை. நாடாளுமன்றத்தில் தனி பெரும்பான்மை. நெக்ஸ்ட் 26th கொஸ்டின். எந்த நாடுகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் ஊதியம் மற்றும் சலுகைகளை விட இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர், ஜப்பான், இத்தாலி. சிங்கப்பூர், ஜப்பான், இத்தாலி இந்த நாடுகள்ல என்னது? நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் ஊதியம் மற்றும் சலுகைகள் அதை விட இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அதிகமாக வழங்கப்படுகிறது. நெக்ஸ்ட் 27th கொஸ்டின். புதிய மாநிலங்களை உருவாக்குவது, எல்லைகளை மாற்றியமைப்பது எந்த பெரும்பான்மையை கொண்டுள்ளது? இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். புதிய மாநிலங்களை உருவாக்குவது மற்றும் எல்லைகளை மாற்றி அமைப்பது எந்த பெரும்பான்மை கொண்டது அப்படின்னா, நாடாளுமன்றத்தில் தனி பெரும்பான்மை. நாடாளுமன்றத்தில் தனி பெரும்பான்மை. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 28th கொஸ்டின். நிதி ஆணையத்தை பற்றி குறிப்பிடும் விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா,
280 நிதி ஆணையத்தை பற்றி குறிப்பிடும் விதி 280. இதுவும் ப்ரீவியஸ் கொஸ்டின், இதெல்லாம் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க எக்ஸாம்ல. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ஃபைனலுக்கு வந்துட்டோம் பாருங்க. 29th கொஸ்டின். மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கும் முறை. மாநிலங்களின் சட்டமன்ற உறுப்பினர்களால் மாற்றத்தக்க ஒற்றை வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவப்படி. மறுபடியும் வாசிக்க பாருங்க. 29th கொஸ்டின். மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கும் முறை மாநிலங்களின் சட்டமன்ற உறுப்பினர்களால் மாற்றத்தக்க ஒற்றை வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவப்படி தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். நெக்ஸ்ட் 30th கொஸ்டின். மாநில பட்டியலில் உள்ள முக்கிய துறைகள். இதுவும் மெமரி பண்ணிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுக்கு ஸ்டார்ட் உங்களுக்கு எப்படி ஷார்ட்கட் போட்டு வச்சுக்க முடியுமோ அப்படி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த லாஸ்ட் கொஸ்டின் இருக்கு பாருங்க, 34th பொது பட்டியல் 30 கொஸ்டின். இது மாநில பட்டியல் பிஃபோரா பார்த்தோமே, மத்திய பட்டியல். இது மூணுலேருந்து கொலாப்ஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க மறுபடியும். அதனால கரெக்டாக பார்த்துங்க. மேட்ச் த பாலிபாடம் வச்சு கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த பட்டியலில் கண்டிப்பாக மெமரி பண்ணிருங்க. ஓகே, பார்க்கலாம் வாங்க. 30th கொஸ்டின். மாநில பட்டியலில் உள்ள முக்கிய துறைகள் காவல்துறை, சிறைச்சாலை, மது மற்றும் நிலம், விவசாயம், உள்ளாட்சி அரசாங்கம், மாநில பொதுப்பணிகள், நீர்ப்பாசனம், பொது சுகாதாரம் மற்றும் கால்நடை வளர்ப்பு. மறுபடியும் வாசிக்க பாருங்க. மாநில பட்டியலில் உள்ள முக்கிய துறைகள் காவல்துறை, சிறைச்சாலை, மது மற்றும் நிலம், விவசாயம், உள்ளாட்சி அரசாங்கம், மாநில பொதுப்பணிகள், நீர்ப்பாசனம், பொது சுகாதாரம் மற்றும் கால்நடை வளர்ப்பு. நெக்ஸ்ட் 31st கொஸ்டின். மத்திய அரசாங்க தலைவர் மற்றும் அரசின் தலைவர், மாநில அரசாங்க தலைவர் மற்றும் அரசின் தலைவர், பிரதமர் மற்றும் குடியரசுத் தலைவர், முதலமைச்சர் மற்றும் ஆளுநர். பாருங்க, மத்தியில் அரசாங்க தலைவர், அரசின் தலைவர். மாநிலத்தில் அரசாங்க தலைவர், அரசின் தலைவர். மத்தியில அரசாங்க தலைவர் PM, பிரைம் மினிஸ்டர். அரசின் தலைவர் பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர், பிரசிடென்ட். மாநிலத்தில் அரசாங்க தலைவர் சீஃப் மினிஸ்டர், CM. மாநிலத்தில் அரசின் தலைவர் கவர்னர். ஓகே, மத்தியில அரசாங்க தலைவர் PM, அரசின் தலைவர் பிரசிடென்ட், மாநிலத்தில் அரசாங்க தலைவர் CM, அரசின் தலைவர் மாநிலத்தில் கவர்னர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 32nd கொஸ்டின். மாநிலங்களவை தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர். மாநிலங்களவை தலைவர் துணை குடியரசுத் தலைவர். இவர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார்னா அலுவல் வழி தலைவராக. மாநிலங்களவை தலைவர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார்னா அலுவல் வழி தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 33rd. சட்டம் இயற்றுகின்ற உச்ச அமைப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய சட்டமன்றம் அல்லது நாடாளுமன்றம், ரெண்டுமே ஒண்ணுதான். பாருங்க, சட்டம் இயற்றுகின்ற உச்ச அமைப்பு எதுனா தேசிய சட்டமன்றம் அல்லது நாடாளுமன்றம். ஓகே, லாஸ்ட் கொஸ்டின்
34th 33 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தேசிய சட்டமன்றம் கொடுக்கலாம், நாடாளுமன்றம் கொடுக்கலாம். ரெண்டுமே ஒன்று தான். தேசிய சட்டமன்றம், நாடாளுமன்றம். வெறும் சட்டமன்றம் கிட்ட தான் ஸ்டேட்டுக்கு. தேசிய சட்டமன்றம்னா மீன் சென்ட்ரலுக்கு. இப்போ நம்ம மாநிலத்தை எப்படி சொல்லுவோம்? சட்ட பேரவை. சட்ட பேரவைனா கீழவை. சட்ட பேரவை மற்றும் சட்ட மேலவை. அதாவது சென்ட்ரல் ராஜ்யசபா, லோக்சபா இருக்குல்ல, மாநிலங்களவை, மக்களவைன்னு. அதே மாதிரி இங்க வந்து சட்டப்பேரவை. இது வந்து ஸ்டேட்டுக்கு. ஸ்டேட்டுக்கு சட்டப்பேரவை, சட்ட மேலவை. ஆல்ரெடி வீடியோ சொல்லியிருப்பேன். சட்ட மேலவை தமிழ்நாட்டில் நீக்கப்பட்டு விட்டது. எப்பொழுது? 1986 நவம்பர் 1 நீக்கப்பட்டு விட்டது சட்ட மேலவை. ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின். பொது பட்டியலில் உள்ள முக்கிய துறைகள் யாவை? இதையும் ஃபுல்லாக மெமரி பண்ணிங்க, கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு கொஸ்டின் இருக்குது. மத்திய மற்றும் மாநில அரசுகள் சட்டம் இயற்ற முடியும். கல்வி, பணம், தொழிற்சங்கம், திருமணம், தத்து எடுத்தல், வாரிசுரிமை, கலப்படம். மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்க. லாஸ்ட் கொஸ்டின். பொது பட்டியலில் உள்ள முக்கிய துறைகள் யாவை? மத்திய மற்றும் மாநில அரசுகள் சட்டம் இயற்ற முடியும். கல்வி, பணம், தொழிற்சங்கம், திருமணம், தத்து எடுத்தல், வாரிசுரிமை, கலப்படம். இதோட சட்டமன்ற பாடம் முடிந்துவிட்டது. சட்டமன்றம் பாடம் முடிந்துவிட்டது. ஓகே, நல்லா படிங்க. லாஸ்டா உங்கள்ட்ட ஒன்று சொல்ல நினச்சிட்டே இருந்தேன். மேக்ஸை பற்றி சொல்ல நினச்சிட்டே இருந்தேன். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நீங்க மேக்ஸை வந்து டெய்லியும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டெய்லியும் ப்ரிப்பேர் பண்ணி கண்டிப்பா ஆகணும். நீங்க மேக்ஸை கையை வைக்காம நீங்க எக்ஸாம் போனீங்கன்னா டெஃபினட்டா நீங்க தோல்வியை தழுவுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால மேக்ஸை பொறுத்த வரைக்கும் டைம் இருந்தா ஒரு டே வந்து 25 சம் பார்த்துருங்க. டைம் இல்லையா அப்படின்னா, டைம் இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் 10 சம்மாச்சும் பார்த்துருங்க. அட்லீஸ்ட் 10 சம்மாச்சும் பார்த்துருங்க. ஏன் சொல்றேன்னா, நீங்க எவ்வளோ சம் பார்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களால் மேக்ஸில் ஆன்சர் போட முடியும். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு பார்க்குறீங்க, டுடே டுமாரோ லீவ் அப்படின்னா நீங்கள் மேக்ஸில் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியாது. கன்சிஸ்டன்சியாக எப்படி படிக்கிறோமோ, கன்சிஸ்டன்சியா எப்படி படிக்கிறோமோ அதே மாதிரி மேக்ஸையும் கன்சிஸ்டன்சியா பார்க்கணும். ஏன்னா மேத்ஸ் இஸ் எ ஸ்கோரிங் ஏரியா. ஏன்னா நீங்க மற்ற சப்ஜெக்டை படிச்சுட்டு போனீங்கன்னா மேபி நம்ம கேட்காம இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. பட் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்லி கான்ஸ்டன்டா கேட்பாங்க, கண்டிப்பா கேட்பாங்க அப்படின்னு நம்பி போகலாம். அதனால மேக்ஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் 25 கொஸ்டின் இருக்குன்னா நீங்க 25 அவுட் ஆஃப் 25 போட்டே ஆகணும். அப்பதான் நீங்க வந்து உங்களோட ரேங்க் ரொம்ப ஹை லெவல்ல போகும். ஐ மீன் எல்லா சப்ஜெக்டையும் ஆல் சப்ஜெக்டை படிச்சிடுறீங்க, ஆல் சப்ஜெக்டை முடிச்சிடுறீங்க. அது கூட சேர்த்து மேக்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிடுங்க எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி.
ஏன்னா மேக்ஸால தான் நிறைய பேருக்கு போஸ்டிங் கிடையாம இருக்கு இன்ன வரைக்குமே. சில பேர் மற்ற சப்ஜெக்ட் படிப்பாங்க, பட் மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா 25க்கு ஒரு 20 அல்லது ஒரு 18 அல்லது ஒரு 15 இந்த மாதிரி போட்டுட்டு போயிட்டு இருப்பாங்க. இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா நம்ம போஸ்டிங் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமா போயிடும். அதனால நீங்க 25க்கு அட்லீஸ்ட் 24 ஆச்சும் போட பாருங்க. அப்படி இல்லைன்னா 23 ஆச்சும் போட பாருங்க. அதாவது நான் சொல்றது வந்து அட்லீஸ்ட் தான். கண்டிப்பா 25 அவுட் ஆஃப் 25 போட்டா அது ரொம்பவே பெட்டர். அவங்களுக்கு கண்டிப்பா போஸ்டிங் கிடைக்கும். அதனால மேக்ஸை டெய்லியும் பாருங்க, கன்சிஸ்டன்சியா பாருங்க. யாரும் பயப்படாதீங்க, நாள் இல்லை அப்படின்னு பயப்படாதீங்க. நாள் நல்லாவே இருக்குதான். நீங்க இப்ப ஸ்டார்ட் பண்ணா கூட வர குரு 4 படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்க என்ன பண்ணிடலாம், குரு 4 கிராக் பண்ணிடலாம். ஆனா கரெக்டான ஒரு பிளானோட படிக்கணும். கரெக்டான ஒரு பிளானோட படிக்கணும். டெஸ்ட் மஸ்ட். டெஸ்ட் மஸ்ட். கண்டிப்பா டெஸ்ட் போட்டே ஆகணும். கன்சிஸ்டன்சியா படிச்சாகணும். ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரை ஃபாலோ பண்ண எல்லாம் ஒவ்வொரு திரும்பணும்னு சொல்லிட்டு வரதான் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரு மேக்ஸ் கண்டிப்பா இருக்கணும். ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு போகணும். கன்சிஸ்டன்சியா படிக்கணும். டெஸ்ட் மஸ்ட். டெஸ்ட் கண்டிப்பா போட்டாகணும். தென் ஒவ்வொரு ஏரியா படிக்கும் போதும் சிலபஸ் எப்போதும் படிச்சுட்டு படிங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்பதான் உங்களுக்கு என்ன படிக்கணும்னு தெரியும். ஸோ இதெல்லாம் நீங்க கண்டிப்பா பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வருஷமே 2026ல கால்ஃபர் பண்ற எக்ஸாம்ல கிளியர் பண்ணிடுவீங்க. அது குரு 4 தான் அப்படின்னா அப்படி கிடையாது. எல்லா எக்ஸாமுமே இப்போ குரு 1, 2, 2A, 4 எல்லாத்தையுமே கிளியர் பண்ண முடியும். நீங்க ஆனா கரெக்டான பிளானோட படிக்கணும். படிச்சீங்கன்னா கண்டிப்பா எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயன்படாத இருக்கும்னு நினைக்கிறேன். பயன்படுள்ளதாக தான் இருக்கும்னு கண்டிப்பாக நினைக்கிறேன். அதனால நெக்ஸ்ட் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். டெஸ்ட் வேணும் அப்படின்னு கேட்டால் கூட உங்களுக்கு டெஸ்ட் போட நான் தயாராக இருக்கேன். அது உங்களோட விருப்பத்தை பொறுத்தா இருக்கு. நீங்கள் டெஸ்ட் போடணும்னு கேட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு டெஸ்ட் போடுறேன். என்கிட்ட டெஸ்ட் நான் போடலை, நீங்கள் அட்டன் பண்ணலைனாலும் வெளில ஜாயின் பண்ணி கண்டிப்பாக டெஸ்ட் போடுங்க. டெஸ்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு. அதனால டெஸ்ட் போட மட்டும் இருக்காதீங்க. டெய்லியும் படிங்க, கண்டிப்பாக போஸ்டிங் ஆகிடலாம். 2026 நம்மளோட இயராக இருக்கட்டும். அதனால வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஓகே, திரும்ப சொல்றேன், கன்சிஸ்டன்சி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு ஆல் எக்ஸாமினேஷன் அண்ட் ஆல் ஒர்க்கிங். எல்லாத்துக்குமே எக்ஸாம்னு இல்லை, எல்லாத்துக்குமே கன்சிஸ்டன்சி தான் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால நல்லா படிங்க. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே.